கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வராயெல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற ரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் கோலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. கோலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. கோலிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துடைய கிரியைகள் ஆண்டவருடைய வல்லமையினாலும் அக்கினியினாலே அழிக்கப்பட்டு போவதாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இந்த கூடாரத்தை, அருமையான சகோதரனுடைய மனைவியை, பிள்ளைகளை, அவர்கள் செய்கிற ஊழியத்தை, ஆண்டவர்கள் வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பத்தின் மீதும், ஆண்டவரே ஜெப குறிப்பின் மீதும், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதித்து விண்ணப்பங்கள் வேண்டுகிறதெல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இயேசுவா நீர் நிறைவேற்றி தரப்போகிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்துல புதிய புதிய காரியங்களை, புதிய புதிய வழிகளை, புதிய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய புதிய நன்மைகளை தேவன் கட்டளையிடாக. ஆபிரகாமை சகல காரியங்களை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இஸ்ரவேலை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும், தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மேற்கு சென்னை இந்த ஐக்கிய கூட்டத்திலே பரிசுத்தவான்களும் தேவ பிள்ளைகளும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி வருகிறோம். இந்த 20வது ஆண்டு திருமண நாளில் ஸ்தோத்திர இந்த ஜெபத்திலே தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கனத்துக்குரிய மரியாதைக்குரிய ஸ்தோத்திரம் நம்முடைய சீனியர் பாஸ்டர் அருமையான ஸ்தோத்திரம் ரெவரன் வி ராஜா ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே தேவ ஆலோசனையும் ஆண்டவருடைய செய்தியையும் நம்முடைய மத்தியிலே கொண்டு வருவார்கள். அவர்கள் விசேஷமானவர்கள். நம்ம ஐக்கியத்துக்கு, நம்முடைய ஐக்கியத்தில் அட்வைசராக அவர்கள் இந்த நாட்களில் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி வருகிறார்கள். தேவன் நமக்கு கிருபையாய் அவர்கள் மூலமாய் பேசும்படிக்கு நாம் அனைவரும் வேதத்தை தியானிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்கு தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் வழிவகை செய்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை அழைப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய சுவிசேஷகர் அருமையான ஒய்டிஎஸ் எபனேசர் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து கனம் பண்ணுவார்கள். இயேசு நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்துல என்ன சொல்றதும் அது சொன்னா ஆமென் சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா இயேசு நல்லவர் சொன்னா நம்ம யோசிக்கிறோம், என்ன நமக்கு அவர் நல்லவரா இல்லையோ. நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரைகளை தாழ்த்தி கண்களை
இதனால் இந்த வேலைகள் ஆண்டவராக இயேசுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் எல்லா விதத்திலையும் மகிமைப்படும்படியா, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும்படியா வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை ஆண்டவராக இயேசு செய்ய முடியும். எல்லாரும் இசை தாய்களை கண்களை உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ரபஷதரக சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாண்டவரே, உமக்கு எங்களுடைய ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தரின் நாளில் ஒரு வெற்றியின் நாளாக, அனைவரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக, ஒரு மகிமையின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால நீ மாற்றி கொடுத்த கிருபைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த வேலை முழுவதும் உம்முடைய கருத்தில் கிரிகள் எங்கள் மத்தியில் வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆக்சுவலாக இந்த நாளை எதுக்காக வந்திருக்கணும் உண்மையாக எனக்கு தெரியாது. இப்போ வந்தப்பறம் தான் தெரியுது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர் ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உடனே சொல்லிட்டு வரீங்களே, இத்தனை மணிக்கு கிளம்பிடுங்க. முதல் நாளே ஒருத்தர் ஒரு எனக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று கொடுப்பாரு, கிளம்பிடுங்க, இத்தனை மணிக்கு கிளம்பிடும், இத்தனை மணிக்கு போயிடும். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி வரைக்கும் இவர்கிட்ட ஒரு காலே வரல. உடனே நான் நினச்சேன், சரி இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அநேக இடத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க, எல்லாம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் நான் காலங்களில் ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் கடைசியாக அந்த வேலை வரைக்கும் சில காரியங்களால் அவங்களால அதை அவாய்ட் பண்ண முடியும். காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுனால அந்த வேலையிலேயே அவங்க வந்து சில நேரத்தில் அவங்க அதை கேன்சல் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இன்றைக்கி அதான் தோணுச்சு, 2:30 மணி வரைக்கும் கால் வராதனால சரி இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியாது. போகிறோம், போன வருஷம் போன மாதிரி அதே இடத்துக்கு போகிறோம், அதே வீட்டில் ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தும்படியே எல்லாம் சேர்ந்து குடி ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். சரி ரைட் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் 2:30 மணி வரைக்கும் கால் வராதனால நானும் சரி அது வரலையே, ஃபோன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேறு சில காரியங்களை நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இந்த வேலையில் தான் திடீர்னு அவர் 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. எதுவும் போன இல்லை ஒன்றும் இல்லை, கிளம்பிட்டீங்களான்னு சொல்லுவீங்க இல்லையா, கரெக்டாக 3:00 நான் வந்துடுறேன் அப்படின்னு. நான் அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் தோல்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்கேன். அவர் சொன்னார் 3:00 கிளம்பிட்டேன். நான் சொன்னேன் காலையிலேயே வேறு ஒரு மூலியமாக போயாச்சு, இங்கே டைம் 3 மணி ஆச்சு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 4:30 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது என்ன நடந்துச்சு, நேராக வந்தோடனே நேராக உட்கார கூட வீட்டில் வந்து அப்படி உட்கார அன்றைக்கி அதில் பக்கத்து வீட்டில் ஒரு வேலையாக கூப்பிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு அதுக்குள்ளே பிரதர் வந்து நான் கிளம்பலாமான்னு நான் இருக்கேன். சரி நான் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அதனால் கேஷ் டீமும் இன்றைக்கி காலையிலேருந்து இருக்கிற கேஷ் டீம் அப்படி கண்டினியூ ஆகிடுச்சு. ஊழியத்துக்கு போகும்போது அதுக்குன்னு சில காஸ்டியூம் யூஸ் பண்ணுறது வழக்கம். ஆனாலும் அந்த காஸ்டியூம் போடாதபடிக்கு
இன்னைக்கு இந்த நாளை நடத்தும்படியாக தேவன் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க இன்னைக்கு எனக்கு ஃபோன் வரல, ஆனால் இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நீ அந்த டேட்டை எனக்கு நோட் பண்ணிங்கன்னு சொன்னார். அந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை உட்காந்து ஆண்டவர், அப்பா இன்னைக்கு நான் போகிற இடத்துல மீட்டிங்கில் என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் கொடுத்த வார்த்தை எனக்கே இன்னைக்கு இங்கே வந்த கொண்டு தான் தெரியுது, ஒரு ஆச்சரியத்தை கொண்டு போனது. 20ஆவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிற இந்த தம்பதியை இந்த வசனம் பாராட்டுதா, இல்லை அவங்களை எச்சரிக்குதா, இல்லை அவங்களுக்கு சில காரியங்களை உணர்த்துதா அப்படின்னு தெரியல. எந்தெந்த பார்க்க உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அது எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நல்லா படிங்க. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன். நல்லா கேளுங்க, ஒரு கொஸ்டின் மார்க். உங்களை இந்த 20ஆவது வருஷத்திலிருந்து ஆண்டவர் இது வரைக்கும் உங்க செய்த ஒவ்வொரு காரியங்களை நீங்க நினைத்து பார்க்கும்படியா இன்னைக்கு நல்லா கவனிக்கிறத எல்லா இடத்தையும் சொல்லி, இது வந்து மிரர் கண்ணாடி. அனுதினம் நம்முடைய வாழ்க்கையை படம் படிச்சுக்காக்குது. நம்ம ஒவ்வொரு நாள் போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம், தலையை வாரம் எல்லாம் பண்ணுறோம். அதே போல இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு முன்பாக நிறுத்தும் போது அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், அது அந்த முதல்ல அதை படம் பிடிச்சு காட்டிடுறோம். அது அந்த கண்ணாடியை நமக்கு உணர்த்தும். ரெண்டாவது, அதுக்கு என்ன செய்யணும் அதே அதிகாரத்திலே நம்ம அப்படியே படிக்கும் போது நமக்கு அதில் ஒரு டெலிவரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வார்த்தையும் அதில் இருக்கும். நான் இது அநேக முறை அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இது நீங்கள் அனுபவிச்சிருக்குன்னு தெரியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். 1:10 சொல்லி, மனுஷனுக்கு நேரடியான சோதனை அல்லாமல் புதுசாக ஒரு சோதனை உங்களுக்கு வராது. தேவன் உண்மையுள்ளவர். அதான் கவனிங்க, நம்ம உண்மை. நேற்றைய தினத்தில் கர்த்தருக்கு சொல்கிறோம். சரி, இது வந்து ஊழியக்கார மீட்டிங் தான் சொல்லலாம். தப்பு. நேற்றுக்கு ஒரு சகோதரி ஊழியர் செஞ்சவங்க, பாஸ்டர் மனைவி, சின்ன வயசு. பாஸ்டர் திடீர்னு ஒரு காரணத்தினால அது இறந்துட்டாரு. அவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், இந்த வயசில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு துணையை தேடிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க வேறு, அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஒரு பிடிக்கிறோம், நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னால். அதே போல் அந்த பக்கம் ஒரு பாஸ்டருடைய மனைவி இருந்தேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்திட்டாங்க. திருமண அழைப்புதல் வழக்கமாக நம்ம என்ன போடுவோம், பரிசுத்த மெய்விவாக அழைப்புதல். எல்லாம் ஜெனரலாக போல இதுதான் பரிசுத்த மெய்விவாக அழைப்புதல். இதே மாதிரி பத்திரிகை அடித்து அந்த மாப்பிள்ளையான பாஸ்டர் வந்து அடித்து பொண்ணு வீட்டில் கொடுக்குறாரு. பொண்ணு வீட்டில் அவங்க அண்ணன் இதை பார்த்தாரு, தூக்கி அடிச்சிட்டாரு பத்திரிகை. ஏன் எதுக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது வெறும் திருமண அழைப்புதல் கொடுங்க, வெறும் திருமண அழைப்புதல் மட்டும் கொடுங்க, இதில் என்ன பரிசுத்தம், இதில் என்ன மெய் விவாகம் அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிக்க. 2 பேரும் ஆல்ரெடி மேரேஜ் ஆனது, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருந்தாங்க. அந்த வேலையில் ஆண்டவர் 2 பேரும் சேர்த்துருக்காரு. இப்போ இவங்க அண்ணன் கேட்குறாரு, இது எப்படி பரிசுத்த விவாகம் ஆகும்? என்கிட்ட அண்ணன் தூக்கி போட்டாரியா. நான் சொன்னேன், நாம பரிசுத்தன்றதுனால இது பரிசுத்த விவாக அழைப்பது இல்லை, அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவரை முன்பாக வச்சு செய்கிற இந்த திருமணத்தின் படினாலதான் இந்த வார்த்தை. இது என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால அந்த பரிசுத்தரை முன்பாக நிறுத்தி நாம் ஒரு உடன்படிக்கை சொல்ல போகிறோம். அதுதான் பரிசுத்த விவாகம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த ஒரு காரியங்களை கண்ணாடி போல இன்னைக்கு பிரதிபலிப்பார். எனக்கு தெரியாது பிரதரோட வாழ்க்கையில், சிஸ்டருடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸ் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அல்லேலூயா, அவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன். எவ்வளோ காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். எவ்வளோ காரியத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஜூமில் ப்ரேயர் பண்ணுறாங்க, அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்.
அப்போ வந்து இதை கேட்டுட்டு எங்கேயா இருப்பான், உண்மையிலே இது வார்த்தை போகுமா, அது கிரியை செய்யுமா அப்படின்னு சில நமக்குள்ள சில டவுட்டில் வந்துருக்கலாம். ஆண்டவர் எதுக்கு சொல்ல எனக்கு தெரியாது, நீங்களே உங்களை ஆராய்ந்து அறிந்துதான் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் இதனை பெயர வெளில வந்து. ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா. அல்லேலூயா. எங்களுடைய லைஃப்ல, என் லைஃப்ல ஆண்டவர் எங்களை கொண்டு செய்கிற சில காரியங்கள்ல, ஆண்டவர் ஊழியத்தின் பாதைகளை நடத்துகிற அநேக விஷயத்துல இன்றைக்கு 2 விதமான காரியத்தை, 2 பைபிள்ல 2 சம்பவத்தை காமிச்சாரு. இந்த சம்பவத்துக்குரிய காரியங்கள் எங்க லைஃப்ல நடந்ததையும் காமிச்சாரு. அதுலேருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்தாருன்றதையும் காமிச்சாரு. அநேக சாட்சிகள் நம்ம கேட்குறோம், அநேக அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். ஊழியத்தில் நம்ம நடத்துகிற தேவன் முதல்ல நம்மளை ஸ்டடி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்திரப்பட்டு பின்பு சகோதரன. ஆமாம், ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம். ஆனால் சொல்ல ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்லுவோம், ஊருக்கு தான் சொல்றதெல்லாம் ஊருக்கு தான் சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றா இருக்கும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, எந்த விதமான காம்ப்ரமைஸும் இடம் கொடுக்கூடாது. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறவர். ஆனால் நம்மளை எதிர்பார்க்க பெரிய ஸ்மார்ட். கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும், அந்த மலையை பார்த்து அது போயிடும். ஆனால் அவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது பாருங்க, கடுகு விதை வெரி 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 ஸ்மால். பட் அவர் செயலை நினைக்கிறது அவருக்கு நோ லிமிட். எந்த விதத்துலையும் அவருக்கு இதே கிடையாது. இவ்வளோதான் முடியும்னா அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும், எங்கே வேணால் செய்ய முடியும், எப்படி வேணால் செய்ய முடியும். இது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியம் இந்த 20ஆவது வருஷத்தில் அடையாளத்தை வச்சிருக்கீங்க. 20 முடிஞ்சிச்சா? 20 முடிஞ்சிச்சு. அப்போ 20 தான் சொல்லுவோம். அந்த 20 வருஷமும் தேவன் நம்ம நடத்தி வந்த பாதையில் எந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஃபுல் ஸ்டாப் இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆண்டவர் எந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த புள்ளியை கமாவாக்கி ஆண்டவர் இந்த நாள் முதல் கொண்டு உங்களை அருமையாக நடக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை தான் இது. அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் கத்த பெரிய காரியம் செய்ய. நல்லா கவனிங்க. நாங்கள் குளித்து வந்த சில வருஷ காலத்திலே அப்போது எல்லா டிவிலையும் எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசுனா கூட 5000 பேர் அந்த மாதிரி. அப்போலாம் எங்களுக்கு ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவர் முதல்ல அதில் தான் ஃபஸ்ட்டு எங்களை கொண்டு போனார். அப்போது ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு வரும்போது ஒரு மாதம் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். எரேமியா 52ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு அன்றைக்கி அதை பற்றி பேசிட்டேன். அன்றைக்கி ஆண்டவர் அதை பற்றி பேச சொல்லியிருந்தார். அதுதான் பேசிட்டு இருந்தேன். அன்றைக்கி டிவியில் இந்த காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. டிவி ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே எனக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணால் சேலத்தில். எல்லாம் கவனிங்க, சேலத்துலேருந்து ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஆக்சுவலாக இது ரெக்கார்ட் பண்ணது ஒரு நாள், அதை ப்ராட்காஸ்ட் பண்ணது ஒரு நாள். பார்த்தவர் எங்கேயோ சேலத்தில். அவர் பேர் சொன்னா, ஐயா என் பேர் கிருஷ்ணன், பேரை பார்த்தா தெரியுது, ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மனுஷன். ஐயா என் பேர் கிருஷ்ணன் ஐயா, எனக்கு வந்து டிவி பக்கம் போகிற பழக்கமே கிடையாது. அவர் சொன்னார், டிவியை நான் பார்க்குறதே கிடையாது. அவர் சொன்னார், ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார். கேட்டால் என்ன அற்புதம் செஞ்சேன்? ஐயா எனக்கு என்ன தெரிந்த, எனக்கு 2 காலம் செயலறிந்து போச்சு. நான் கேட்டேன், நீங்கள் பிறவிலேருந்து நீங்கள் ஓட மாட்டீங்க? இல்லை இல்லை இல்லை, அதுதான் நடந்து முடியாது. நல்லா பிஸ்னஸ் பண்ணையா, நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சையா. ஆனால் ஏதோ ஒரு எனக்குள்ள இந்த குறைபாடுனால என் கால் வந்து செயலறிந்து போயிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் போய் கட்டையில் உட்காந்து அப்படியே கையாலே மூடி தள்ளி போகிறது பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னார், ஐயா நான் இந்த நிலைமையில் தான் நான் இருந்தேன் அப்படின்னா. ஆனால் அவர் சொல்லும்போது என் வீட்டில் வந்து நிற்கிறாரு. நல்லா கவனிங்க, அவர் நிலைமை இப்படி தான் இருந்துச்சுன்னா
ஆனால் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்துட்டாரு. ட்ரெஸ் அந்த டிவியில் போட்ட அந்த அட்ரஸ் வச்சு வந்துட்டு சொல்ல, நான் கேட்டேன், ஏங்க 2 கால் நடக்க முடியலன்னு சொன்னீங்க, சேலத்துக்கு போச்சுன்னு சொன்னீங்க, தள்ளி தள்ளி நடந்தேன்னு சொன்னீங்க, இப்போ எப்படிங்க வந்தீங்க? அதுதான் என் அதிசயம் சொல்ல வரேன். அந்த ப்ரோக்ராம் நீங்கள் சொன்னீங்க, இயேசு வர முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னீங்க. அதை நல்லா கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த ப்ரோக்ராம் கடைசியில் ஆண்டவர் எங்களுக்கு செய்த அதே அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எப்போ வழக்கமாக சொல்ல இருக்காங்க. அந்த வேலையில் அவர் உண்மையாக ஆத்மார்த்தமாக ஆண்டவர் சமூகத்தை முற்றிலுமாக அவருக்கு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்காரு. என்ன ஜெபம் பண்ணியிருக்காரு? ஐயா, இவர் சொல்கிறாரு உங்களால் முடியாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறார். நான் என் வாழ்க்கையை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்கிறேன், 2 காலம் செயலிழந்து போய் நிற்கிறேன், என்னை தயவுசெய்து ஏந்து நிற்க வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விசுவாசத்தோடு நல்ல சொன்ன மாத்திரத்திலேயே அவர் சொன்னார், ஐயா எங்கள் வீட்டில் நீ தண்ணி குடிக்கிற தண்ணி கேனை வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு டேபிள் மேலே தான் வச்சுருப்போம். அன்றைக்கி அந்த டிவி நிகழ்ச்சி முடிஞ்சது, இவர் ஏன் நின்று போய் தண்ணியை திறந்துருக்காரு. அப்போ தான் யோசிக்கிறார், நம்ம எப்பறம் மேலே நின்று திறக்கிறோன்னு. அப்போ தான் அவருக்கே யோசனை வந்தார், 2 காலம் யூஸ் பண்ண முடியாமல் திடீர்னு எப்படி அந்த வார்த்தையின் வல்லமை அவருக்குள்ளே இறங்கி அதான் சொல்ல. இன்னைக்கு இந்த வார்த்தை வாழ்க்கையில் பலப்படுத்தும், வாழ்க்கையில் இவ்வளோ கூட வரும், வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அவர் சொன்னார், ஐயா நான் நல்ல கோடிக்கணக்கு நல்ல பணம் வச்சிருக்கிறோம் ஐயா, எங்கள் ஊரில் இருக்க எல்லா டாக்டரும் பார்த்து கேட்டேன், எவ்வளோ பணம் வேணால் செலவு பண்ணுவேன், என்னை தயவுசு ஏந்து நிற்க வச்சிருங்கன்னு சொன்னாலும் ஊருக்கு டாக்டர், ஐயோ நீ லட்சம் இல்லையா, கோடியில் செலவு பண்ணால் கூட ஒன்று ஏந்து நிற்க வைக்கிறதால முடியாது, காலில் அந்த விதமான செயல்பாடு எதுவுமே இல்லை, எல்லாம் யூஸ்லெஸ், ஒன்றும் பண்ண முடியாது போயான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷன் தான் அவர் வீட்டுக்கே ஆண்டவர் தேடி போய் இலவசமாக அவருக்கு சுகத்தை கொடுத்து அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறார். எதுக்கு சொல்லணும்னா, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவை. எங்கேயோ இந்த மனுஷன் என்னைக்கோ பிராட்காஸ்ட் பண்ண நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தேவனாய் கட்ட அவருக்குள்ள பெரிய காரியம் செய்ய அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது. இதுக்கு காரணம் ஆண்டவருடைய அந்த வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, நான் சமீபத்திற்கு மாத்திரம் தூரத்திற்கும் தேவை. பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆனால் அவன் எதிர்பார்க்கிற என்ன காரியம்? ஒவ்வொரு எனக்கு அப்படிப்பட்ட பழக்கம் உண்டு. ஆண்டவர் ராஜா அவன் கூட இருப்பாண்டா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நீங்கள் என் கூட இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பேன். அவர் சில இடத்துக்கு போக சொல்லுவார், சில ஆள் பார்க்க சொல்லுவார், சில அதை பேச சொல்லுவார். இதெல்லாம் நான் செய்யும்போது அவர் சொன்னபடி என் வாழ்க்கையில் கிரியை செய்யறதை நான் பார்த்துக்கேன், அவர் என்னோட இருக்கிறத நான் பார்த்துக்கேன். அப்போது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம கேட்டுக்கணும். அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவார், கண்டிப்பாக செய்வார், எல்லாவற்றையும் மாட்டோம். அப்போது நம்ம என்னுடைய ஃபோக்கஸ் முழுக்க அவர் மேலேயே இருக்கணும் நம்புகிறார். அவருக்குள்ள விசுவாசத்தோடு இருக்கணும், அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை முழுசாக பார்க்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற மகிமையான கிரியைகளை, வெளிப்பட போகிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாள் முதல் இந்த நிமிஷம் முதல் ஆண்டவர்களோடு கொடுக்கிறதை நிரூபிப்பார். அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத
அவரையே நோக்கி பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:5 வசனத்திலிருந்து இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்தபோது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். அவருடைய குவாலிட்டி அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய எப்பவுமே ஸ்பெஷாலிட்டி தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முடியாது, மாட்டேன் அப்படின்ற வார்த்தை ஆண்டோடைய வாயில வரவே வராது. அவருடைய வாய் இல்லாமல் ஆமேன் இருந்தார். எஸ் தான் சொல்லுவார். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள் சொல்ல முடியாது. ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ. என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய வார்த்தை எல்லாம் இப்படி தான் இருந்தார். அடுத்த செகண்ட் அவனுக்கு வந்தோன்னா அவன் என்ன ஏது எதிர்பார்க்கல. நான் வரல அவன் வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். அவ்வளவுதான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்ம முழுசா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். போய் நின்னா போதும், ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். டாக்டர் பாட்டம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் வச்சு ஸ்கேன் பண்ணாலும் எல்லாம் தெரியும். நம்மளுடைய இருதயம் தெரியும், சிந்தை தெரியும், சரீரம் தெரியும், எல்லாமே தெரியும். உங்களுக்கே தெரியும். போன தடவை நான் இங்கே வரும்போது சுத்தமாக கண்ணு தெரியாமல் தான் யாருக்கும் தெரியாது. வெளில யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. நல்லா கண்ணு தோன்றாமல் தான் தெரிஞ்சது. வெறும் நிழலை தான் வாய்க்க ஓட்டிருக்கு. அந்த நிழலை மாற்றி இன்னைக்கு நிஜத்தை ஆண்டவர் காமிச்சிட்ருக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்க நம்ம இருதயம் எப்படின்னு தெரியும். அவனுடைய அந்த அவனுக்குள்ள இருந்த அந்த இது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நான் சிறுகவும் அந்த அந்த ஹம்பிள்னஸ், அந்த அடக்கம், அந்த அவன் ஆண்டவர் பார்த்தோன்னே அவனுக்குள்ள இருந்த அந்த காரியம் வெளிப்பட ஆரம்பிச்சு. ஆண்டவரே நீ வரைக்கும் நான் பார்த்தேன். ஆண்டவரே இதுதான் எனக்கு இது கவிதையே இல்லைப்பா. ஆனால் அவர் சொல்றார், நான் வரேன் வீட்டுக்கு. இதானே என்ன பிரச்சனை சொல்லு. ஆண்டவர் எப்பயுமே கேட்குறாரு. எவ்வளோ நாள் என்னுடைய பிளேயரில் உட்காந்து எவ்வளோ சேர்த்து. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்ததை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நான் இப்படி இருந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இது இல்லாமல் இருந்துச்சு, அது இல்லை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நல்லா நெக்ஸ்டே அதை சொல்லுவேன். எனக்கு அது சில பேர் அதை சொல்ல யோசிப்பாங்க, இவங்க இப்படிலாம் இன்னைக்கு வந்துருக்குறாங்க, நமக்கு அதை சொல்கிறது கூட சான்ஸ் இல்லையே. ஆனால் அந்த சான்ஸ் கூட பிறந்ததுலேருந்து சொபிஸ்டிகேட்டட் நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு எல்லா விதத்துலேயும் அநேக பார்க்கும்போது நல்லா படிச்சுருக்காங்க ஒரு வாழ்க்கை தான். பிறந்ததே இந்த வரைக்கும் வந்துருக்கேன். ஆனால் என்ன கேட்டாங்க எல்லாம் ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவன் தான். பாதி கிறிஸ்தவனுக்கே இந்த ஆசீர்வாதம் தான். ஆதி கிறிஸ்தவன் என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறோம். நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுது. தமிழ்னஸ் பார்த்துட்டாரு படம் விசுவாசம் நீ போகலாம், உன் வேலை கஷ்டமா சொல்லலாம். எனக்கு பேர்பட்ட ஆள்லாம் இருக்கேன், இவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் கூப்பிட்டா வாங்க போனாலும் ஆளுங்க எல்லாம் எனக்கு இருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் நீ என் வீட்டுக்கு நான் பார்க்குறேன். ஆனால் இது ஆண்டவர் இடத்துல எதிர்பார்ப்பார், மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. வெளியில் எந்த மனுஷனுக்கும் நம்ம தரம் குறைஞ்சவங்களே கிடையாது. அவர் சொல்ல நீங்கன்னா விலையேற பெற்றவர்கள். ஆண்டோடைய சமூகத்தை உட்காந்து நம்மளை எந்த விதத்தில் பெட் பண்ணால் தப்பு. உலகத்தின் காரியங்கள் ஆண்டவர் நம்ம எல்லா விதத்தையும் இங்கே தான் வச்சிருக்கேன். நான் சொல்ல நான் சாதாரணமான அசாதாரணமான அப்போ நம்மளும் அதான் ஜான் 14:12 அதான் சொல்ல, இந்த விசுவாசிக்கு நான் செய்கிற காரியங்கள் தானும் செய்வான். எல்லாத்தையும் நம்ம நல்லா சுப்பீரியர் இடத்துல உட்கார வச்சிருக்காரு, உட்கார வைக்கணும்னு விரும்புகிறாரு. அநேக பார்க்கும்போது அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்மளே சில நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம
நமக்குள்ள இந்த தாழ்வான பண்பு. ஆண்டவரோடு இருக்க யாரும் சாதாரணமான ஆள் எனக்கு கேட்பாங்க, எல்லாம் வந்துட்டு அப்படி எப்படி இருந்து நம்மளால ஐயா நீங்கள் ஐயரியா நீங்கள் ஜெயா இந்த உலகத்திலே பெரிய ஜாதியா ஒரு ஒரு சமயம் போய் ஆன்லைன் ப்ரேயர் முடிச்சுட்டு பாஸ்டர் என்ன பண்ணாரு, எல்லாம் ஓடிவாங்க விடிகால 3 மணி ஆன்லைன் ப்ரேயர் எல்லாம் 3 மணிக்கு எல்லாரும் ஓடிவாங்க என்னையா இல்லை இவங்களை தொட்டுங்க ஏன் யார் தொட்டுக்கணும் இல்லை நம்ம இவங்க பக்கத்துலேயே போக முடியாது. தொட்டுக்கலாம் வாங்க, இந்த பிராப்த கிடைக்காது, இந்த பாக்கியம் கிடைக்காது. ஐயா இந்த மாதிரி சொல்லுறேன், விக்கிர ஆராதனைகளை இவ்வளோ நடத்துறீங்க. நான் சொன்னேன் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது அசிங்க. நான் அப்போ ஐயரா இருக்கும்போது பெரிய ஜாதி இல்லை, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிற இவ்வளவாய் சமீபமா பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி, அதுதான் பெரிய ஜாதி. தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது. நான் சொன்னையோ அன்னைக்கு நான் பெரிய ஜாதி இல்லை, இன்னைக்கு தான் பெரிய ஜாதி. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் முதல்ல விட்டு வெளியில வந்தோம். ஆண்டவரோட இருக்கிற நாம் எல்லாத்தையும் ஸ்பெஷலிஸ்ட். ஆண்டவர் நம்மளை அப்படிதான் பார்க்கணும். உலகத்தான் நம்மளை அதோட ஜாஸ்தியாக தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு பொருத்தனை வாங்க, 20 வருஷம் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருந்தீங்க தெரியாது. இன்னைக்கு ஒரு பொருத்தனை ஆண்டவரை நாங்கள் எந்த விதத்திலையும் யாருக்கும் குறைவானவங்க இல்லை. ஏன்னா நாங்கள் உங்களோட இருக்கோம், நாங்கள் உங்களோட இருக்கோம், நான் உங்களோட நடக்கிறோம், உங்களை பற்றி வெளில சொல்கிறோம், உங்களுக்காக வாழ்கிறோம்.